மதர் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் உங்களோடு கிறிஸ்துமஸ் செய்தியையும் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டு 2024 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமையில் யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்தார்கள். இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளால், பல்வேறு திருப்பயணங்களால், பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளால் நாம் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டை உலகம் முழுவதும் இந்த மாதம், அதாவது டிசம்பர் 28ஆம் தேதி திருக்குடும்ப திருவிழா அன்று யூபிலி ஆண்டை நிறைவு செய்ய இருக்கிறார். யூபிலி என்றாலே மகிழ்ச்சி என்ற அர்த்தம். எதனால் மகிழ்ச்சி என்றால், உலகிற்கு மீட்பு வந்ததால் மகிழ்ச்சி. யூபிலி ஆண்டு என்பது பழைய ஏற்பாட்டிலே நிலத்திற்கும் விலங்குகளுக்கும் அடிமைகளுக்கும் ஓய்வும் விடுதலையும் கொடுக்கிற ஆண்டாக அமைந்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே மீட்பின் கொண்டாட்ட நிகழ்வாக அமைந்திருக்கிறார். 1300ஆம் ஆண்டு திருத்தந்தை 8ஆம் போனிஃபாஸ் அவர்கள் 100 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த யூபிலி ஆண்டை கொண்டாட வேண்டும். அதாவது ஆண்டவர் இயேசுவினுடைய மானிட உடலேற்பு நிகழ்வை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய மானிட உடலேற்பு என்பது அவருடைய பிறப்பு, மனித பிறப்பு. அது உலகிற்கு மீட்பு கொண்டு வந்த நிகழ்வு. எனவே இயேசுவின் பிறப்பை மீட்பின் நிகழ்வாக நாம் கொண்டாட திருத்தந்தை 8ஆம் போனிஃபாஸ் கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு அது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்றும், 1475 முதல் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்றும் கொண்டாடப்பட்டு வருகிறார். எனவே இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு என்றால் மானுட உடலேற்பை, இயேசுவினுடைய பிறப்பை நாம் ஆண்டு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நிகழ்வை கிறிஸ்மஸ் என்று நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். எனவே கிறிஸ்மஸ் என்பது நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருவது. கிறிஸ்மஸிலே கடவுள் குழந்தையாக பிறக்கிறார். கடவுள் மனிதராக பிறக்கிறார், குழந்தையாக பிறக்கிறார். இந்த குழந்தை பிறப்பு என்பது மானுடத்திற்கு ஒரு மகிழ்வான நிகழ்வு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, அந்த வீட்டிற்கே எதிர்காலம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக அமைகிறது. எனவேதான் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஒவ்வொரு குழந்தையினுடைய பிறப்பும் கடவுள் இந்த உலகத்தை கைவிட்டு விடவில்லை என்பதனுடைய அடையாளம் என்று சொல்கிறார். எனவே கடவுள் இந்த உலகிற்கு எதிர்காலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதனை நாம் எதன் வழியாக உறுதிப்படுத்தலாம் என்றால், உலகம் முழுவதும் குழந்தைகள் தொடர்ந்து பிறந்து கொண்டிருப்பதால். எனவே இப்படி ஒவ்வொரு குழந்தையினுடைய பிறப்பும் மகிழ்வின் அடையாளம், எதிர்காலத்தின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம். அதை அப்படியே இயேசு குழந்தைக்கு ஒப்பிடுவோம் என்றால், அவர் சாதாரண மனித குழந்தை மட்டுமல்ல, தெய்வம் மனிதனாக பிறந்த மனித குழந்தை. எனவே இந்த தெய்வீக குழந்தை நமக்கு என்னவெல்லாம் சொல்கிறார் என்று சொன்னால், கடவுள் மனிதரை தேடி வருகிறார். மனிதன் கடவுளை தேடி செல்வது மதங்கள் தோன்றியதிலிருந்து இருக்கிறது. மனிதர்கள் கடவுளை தேடி செல்கிறார்கள். எல்லா சமயங்களுமே கடவுள் மனிதரை தேடி செல்வது அல்ல, மனிதர்கள் கடவுளை தேடி செல்வதனுடைய முயற்சி என்று இறையியலறிஞர் கார்ல் பார்ட்ஸ் சொல்கிறார். அதே சமயத்தில் கிறிஸ்தவத்தை கடவுள் மனிதரை தேடி வந்த நிகழ்வு என்று சொல்கிறார். எனவே
கிறிஸ்தவம் மட்டும்தான் கடவுள் மனிதரை தேடி வந்த நிகழ்வை கொண்டாடுகிற சமயமாக அமைகிறது. மற்ற சமயங்கள் மனிதர்கள் கடவுளை தேடி செல்கிற முயற்சிகளாக, சமயங்களாக அமைகின்றன. எனவே கடவுள் மனிதரை தேடி வருகிறார். எதற்காக கடவுள் மனிதரை தேடி வருகிறார் என்று சொன்னால், மனிதரை மனிதராக்க என்று சொல்ல வேண்டும். இரண்டாவதாக மனிதரை புனிதராக்க என்று சொல்ல வேண்டும். மனிதரை மனிதராக்க கடவுள் அனைவரையும் மனிதராக படைத்தார். தொடக்க நூல் 1:27 என்ன சொல்கிறது என்றால், கடவுள் மானிடரை படைத்தார், அவரை தம் உருவில் படைத்தார், அவரை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் சமமாக படைத்தார். முதலில் கடவுள் தன் சாயலாக படைத்தார். கடவுள் படைத்த எத்தனையோ படைப்புகள், விண், மண், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய கிரகணங்கள், மண்ணிலே அவர் உருவாக்கிய புல் பூண்டுகள், புழு பூச்சிகள், செடிகள், கொடிகள், பறவைகள், விலங்குகள், இவை அனைத்தும், இவை எதுவும் கடவுளை பிரதிபலிப்பதில்லை. ஆனால் மனிதன்தான் கடவுளை பிரதிபலிக்கிறான். காரணம், அவன் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டவன். இரண்டாவதாக மனிதர்கள் சமமாக படைக்கப்பட்டார்கள். இதுதான் முக்கியமான செய்தி. மனிதர்கள் எல்லோரும், அவர்கள் வெள்ளை நிறம் உடையவர்களாக இருக்கலாம், அல்லது செவ்வந்திய நிறம் உடையவர்களாக இருக்கலாம், அல்லது கருப்பு நிறம் உடையவர்களாக இருக்கலாம். எல்லா மனிதர்களுக்குள்ளும் சிவப்பு ரத்தம் தான் ஓடுகிறார்கள். அது எதை காட்டுகிறது என்றால், எல்லா மனிதர்களும் கடவுளால் சமமாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் மனிதர்கள் தான் உயர்வு தாழ்வை ஏற்படுத்தி விட்டார்கள். உயர்வு தாழ்வு என்பது பொருளாதார அடிப்படையிலோ அல்லது பதவிகளின் அடிப்படையிலேயோ அமைவதை தவிர்க்க முடியாது. ஆனால் பிறப்பின் அடிப்படையிலும் பாலின அடிப்படையிலும் பேதத்தை, சமத்துவமின்மையை ஏற்படுத்தியது இந்தியாவில்தான். எனவே இந்தியர்கள் மட்டும்தான் இத்தகைய ஏற்றத்தாழ்வுகளை கொண்டவர்களாக, உலகம் முழுவதும் இல்லாத ஏற்றத்தாழ்வு என்பது இங்குதான் இருக்கிறது. எனவே பிறப்பின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது கடவுளுக்கு எதிரான குற்றம். எனவே மனிதர்களை கடவுள் சமமாக படைத்திருக்கிற பொழுது எப்படி மனிதர்கள் மனிதர்களிலே ஏற்றத்தாழ்வுகளை படைக்க முடியும்? எனவே கிறிஸ்மஸ் என்பது என்ன சொல்கிறது என்று சொன்னால், சமத்துவத்திற்கான அழைப்பு என்பதனை சொல்கிறது. இரண்டாவதாக, பிறப்பிலும் ஏற்றத்தாழ்வு இல்லை, பால் அடிப்படையிலும் ஆண் பெண் என்ற அடிப்படையிலும் ஏற்றத்தாழ்வு இல்லை. எனவே இத்தகைய சமத்துவத்தை உறுதிப்படுத்தவும் கடவுளே ஆனார் என்பதால் நாம் அனைவரும் மனிதத்தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், சமமானவர்களாக இருக்க வேண்டும், சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்தியை கடவுள் நமக்கு சொல்லுகிறார். இறுதியாக ஒரு சிறிய கதை. ஒரு அரசன் மாறுபடத்திலே காட்டுப்பகுதியில் வருகிறான். திருடர்கள் அவரை பிடித்து பொருள்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இதை அறிந்த அந்த ஊர் 3 இளைஞர்கள் ஓடிப்போய் அவரை காப்பாற்றி விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் காப்பாற்றுகிற பொழுது ஏதோ ஒரு பயணி, வழிப்பயணி என்றுதான் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவரை காப்பாற்றிய பிறகுதான் அவர் அரசர் என்று அவர்களுக்கு தெரிகிறது. அந்த 3 இளைஞர்களிடம் அரசர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும்? முதல் இளைஞன் சொன்னான், எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டித்தர வேண்டும், ஒரு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இரண்டாவது இளைஞனிடம் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? என்னுடைய ஊருக்கு நல்ல சாலை வசதியும் குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறான். சரி என்று அரசர் சொல்லிவிடுகிறார். மூன்றாவது இளைஞனிடம் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அரசர் என் வீட்டிற்கு 2-3 நாள் வருடத்திற்கு ஒரு முறை விருந்தினராக வந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அரசன் யோசிக்கிறான், எப்படி அரசன் வருவது? அரசன் வந்து 2-3 நாள் தங்க வேண்டும் என்றால் அவன் ஒரு பந்தமுடையவனாக இருக்க வேண்டும். எனவே அவன் தன் மகளை இவனுக்கு திருமணம் செய்து வைத்து பெரிய மாளிகை கட்டி கொடுத்து இவனுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொள்கிறான். எனவே அரசனை கேட்டவர்கள் அத்தனையையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால்
வீட்டையும் வேலையையும் சாலையையும் கேட்டவர்கள் அதை மட்டும் தான் பெற்றுக்கொண்டார்கள். இந்த கிறிஸ்மஸிலே நாம் என்ன கேட்க வேண்டும்? இயேசுவையே கேட்க வேண்டும். இறைவனையே யாசகம் கேட்க வேண்டும். அப்பொழுது நாம் அனைத்தையும் பெறுவோம். சமத்துவமும் சமாதானமும் உள்ள அதனை கொண்டு வருகிற ஒரு கிறிஸ்மஸாக, அமைதியையும் சாந்தத்தையும் கொண்டு வருகிற கிறிஸ்மஸாக, உங்கள் அனைவருக்கும் உடல் நலமும் மனநலமும் தருகிற கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸ் அமைய வேண்டும். இயேசு இரட்சகர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி. கேட்குறாங்க. ஆமாம், நன்றி.